தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கலைஞர் தான். இந்த வார்த்தையை கேட்டதும் உனக்கு போடா கொத்தடிமை அப்படின்னு சொல்லணும்னு தோணும். நீ சொன்னாலும் பரவாயில்ல, இன்றைய காலத்தில் இருக்க இளைஞர்கள் கலைஞரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் அவசியம். இலவச பஸ் பாஸ், சத்துணவு முட்டை, மினி பஸ், உயர்கல்விக்கு தனி அமைச்சகம், இந்தியாவிலேயே முதல் முறையா அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம், ஆசியாவிலேயே சிறந்த நூலகம்ல ஒன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம், தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து, 10வது வரைக்கும் கட்டாய தமிழ்னு தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி செஞ்சது கலைஞர். சேரி தெருக்குள்ள சமத்துவபுரமா மாத்தினதும் கலைஞர் தான். பெண்களுக்கு வேலை வாய்ப்புல 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகள்ல 33% இடஒதுக்கீடு. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே முதல் முறையா பெண்களை காவல்துறையில நியமனம் செஞ்சதும் கலைஞர் தான். விதவென்ற பேரை கைம்பெண்ணு மாத்தி அவங்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை கொடுத்தாரு. 9 அரவான் என்ற பேரை மாத்தி மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு திருநங்கை என்ற பெயரை வச்சது மட்டும் இல்லாம அவர்களுக்கு நலவாரியம் அமைத்து கொடுத்ததும் கலைஞர் தான். தை 1 தமிழ் புத்தாண்டு, தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு. இந்த மாதிரி எத்தனையோ சாதனைகள் இருக்கு. இத்தனைக்கும் கலைஞர் 20 வருஷம் கூட தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தது கிடையாது. ஆனால் பல சாதனைகளில் பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு த ரியல் ஓஜி டாக்டர் கலைஞர் கருணாநிதி. இன்னைக்கும் ஒரு கூட்டம் கலைஞரை கட்டுமரம்னு நக்கல் அடிக்குது. அவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டை மூழ்கடிக்காம கரை சேர்த்தது இந்த கட்டுமரம் தான். ஒப்பனை பண்ணா எம்ஜிஆர் ஆகலாம், ஆனால் கற்பனை பண்ணாலும் கலைஞர் ஆக முடியாது.